ஆண்மின் பரம தகப்பனே, ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா. இந்த நல்ல நாளை காண கிருபை செய்கிறே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஏசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆளுகை செய்யுமா தாழ்த்தி கேட்கிறோம். Romans 12th chapter 12th verse. Be joyful in hope, patient in affliction, faithful in prayer. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு மேல் உள்ள நம்பிக்கையில் ஆமாப்பா சந்தோஷமா இருக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்க உபத்திரவத்துல, துன்பத்துல, கண்ணீரின் பாதையில தகப்பனே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாத சூழ்நிலைகள், ஆனா கர்த்தரே சார்ந்திருந்து கர்த்தர் செய்வார் என்ற விசுவாசத்தோட இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக அப்பா அந்த பொறுமையை தருவீராங்க. அவங்களுக்கான இந்த கானானின் ஆசீர்வாதம் சுதந்தரிக்க அவங்களுக்கு நீங்க பொறுமையை தருமா ஜெபிக்கிறோம். O Father God, grant them the patient in affliction in order to inherit the blessing, the heavenly blessing, the blessing which you have given them as a promise, O Lord. அதுக்கு நீங்களே அவங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுமா தாழ்த்தி கேட்கிறோம் தகப்பனே. நீரே வழி நடத்துவீராக, நீரே ஆளுகை செய்வீராக தகப்பனே. என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ற அவங்க இருதயத்துல ஒரு சமாதானம், சந்தோஷத்தோட கர்த்தாவே ஜெபத்துல உறுதியா தரித்திருக்க கிருபை செய்யுங்க. Yes, Father God. Let them fix their eyes on you, Lord Jesus. Let them have a hope and be faithful in prayer and be constant in prayer, oh Lord Jesus. Teach them the importance of praying in the presence of God. Amen. Thank you Jesus. நீரே அவங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தி திரும்ப ஜெபிக்கிறோம். இந்த நம்பிக்கை இயேசுவே அப்படின்னு சார்ந்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த உலகத்துல போராட்டம் உண்டு, திறன் கொள்ளுங்கள், நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றீங்க இயேசுவே. நீங்க எங்களுக்கான ஒரு காரியத்தை வைத்திருக்கிறீர். இந்த பரம பந்தை பொருளை நோக்கி நாங்க ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்க பரலோக ராஜ்ய சிந்தையோடு இருக்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பொழுது எங்களுக்கு என்னென்ன வேணும்ன்றது நீங்க கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டீங்கப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். யார் யார் உபத்திரவத்துல கண்ணீரின் பாதையில இருக்கிறாங்களோப்பா, இழப்புகள், தவிப்புகள், சஞ்சலம், மன பாரமாக இருக்குன்னு சொல்ற ஒவ்வொருத்தருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. அவங்கள பலப்படுத்துங்க, அவங்கள ஸ்திரப்படுத்துங்க, அவங்கள விசுவாசத்துல திரும்பி நிக்க வைக்க கிருபை செய்வீராக இயேசுவே. கர்த்தரை நம்பிதான் பிரதர் தொழில் செஞ்சு, ஆனா தொழில நஷ்டம். ஐ லாஸ்ட் மை ஜாப், நான் என் வேலையை இழந்துட்டேன். ஐ லாஸ்ட் அ ஃபேமிலி மெம்பர், என் குடும்பத்தார் ஒருத்தவங்களை நான் இழந்துட்டேன். பிதாவை உங்களை பலப்படுத்தி தரமா ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்க அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. Strengthen the family who have gone through a loss, oh Lord. Please Lord, அவங்களை நீங்க பலப்படுத்தி தரமா ஜெபிக்கிறோம். உங்க சமாதானம் தான் கர்த்தாவே அவங்களை பலப்படுத்தும். வேற எந்த உலக மனிதனுடைய சமாதானம் அவங்களை பலப்படுத்தாது கர்த்தாவே. ஒரு தெய்வீக சமாதானம் அவங்க இருதயத்தில் நிரப்புவதாக கர்த்தாவே. நீங்க அவங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை நோக்கி ஓட கிருபை செய்யுங்கப்பா. பலப்படுத்துங்க. இந்த துக்கத்தின் பாதையில அவங்க கடந்து வர கிருபை செய்யுங்கப்பா. அதை தாண்டி வர கிருபை செய்யுங்க. அந்த இழப்புகள், தவிப்புகள், அது ஒவ்வொன்றும் கர்த்தாவே உங்க துருத்தியில அது இருக்கு. அவங்கள கண்ணீர் ஒவ்வொன்றும் உங்க துருத்தியில் இருக்க தகப்பனே. அதற்கு நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஜெபிக்கிறோம். எங்க விசுவாச வாழ்க்கையில போராட்டம் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கைனா there will be a lot of challenges. A Christian life consists of lot of trials and challenges, and Jesus will give us victory at the end. Amen. Thank you Jesus. And you're the God who gives us victory. Jehovah Nissi. இப்பொழுது நீங்க எங்களுக்கு ஒரு சில பாதையில வழி நடத்துறீங்கன்னா அது முடிவுல அப்பொழுதுதான் எங்களுக்கு அதோட நோக்கம் புரியுமாப்பா. ஆனா அது வரைக்கும் அப்பா ஜெபத்துல உறுதியா தரித்திருக்க கிருபை செய்யுங்க. உமது வருகை சமீபமா இருக்கு கர்த்தாவே. ஜீசஸ் இஸ் கமிங் சூன். நாங்க அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் இருதயத்துல நீங்க பேசுவீராங்க.
வேத வசனத்திலும் ஜெபத்திலும் தரித்திருக்கிற பாத்திரவன்களாக மாற்றி அமைத்து தாங்க இயேசுவே. தாழ்த்தி கேட்கிறோம் அப்பா, எங்களை வழிநடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நம்பிக்கையில நாங்க சந்தோஷமா இருக்க கிருபை செய்யுங்க, எங்களை உருவாக்குங்க அப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் அப்படின்ற சிந்தனையிலும் நம்பிக்கையிலும் விசுவாசத்தின் ஜெபத்தினால் தரித்திருக்க கிருபை செய்வீராக. இந்த பாடுகள் இருக்கிறப்போ பொறுமையாக எங்களை இருக்க கற்றுக் கொடுங்கப்பா. Teach us, oh Lord, to be patient when we go through a lot of trials and when you allow a lot of challenges in our life, oh Lord, and struggles in our life. அப்பொழுது நாங்கள் பொறுமையாக இருக்க நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தருமா ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். உம்முடைய வசனத்திற்காக நன்றி. இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கிருபை செய்யுங்க. உமது வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. பிறருக்கு இயேசுவை பற்றி சொல்ல எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. சுவிசேஷத்தை சொல்ல எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. நீங்க தான்ப்பா எங்களை வழி நடத்த வேண்டுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இப்பொழுது யார் யார் இன்றைக்கு என்னென்ன காரியங்களா போகிறார்களோ அவங்களை ஆசீர்வாதத்தை பாதுகாத்து பொறுப்படுத்த வழி நடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தெய்வ தூதர்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்க தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மை beloved brothers and sisters, சபைக்கு போங்க. இன்னைக்கு சண்டே, சர்ச்சுக்கு போங்க, சத்தியத்தை கேட்க போங்க. சத்தியம் உங்களை உருவாக்கும். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.